என்ன சொல்றீங்க? எனக்கு புரியல. எங்க பெரியப்பாவை உங்களுக்கு தெரியுமா? அவர் தீ மிதிக்கிறதுக்கு முன்னாடி அவர் மேல பெட்ரோல் ஊத்த போறாங்கம்மா. என்னம்மா சொல்றீங்க? யாரு? என் புருஷன் தாம்மா. யாரோ ஒரு பொம்பளை காசு கொடுத்து கோவில்ல வந்து தீ மிதிக்கிறவர் மேல பெட்ரோலை ஊத்த சொல்லிருக்காங்கம்மா. இந்த மனுஷனும் காசுக்கு ஆசைப்பட்டு அதை ஒத்துக்கிட்டாருமா. பெட்ரோல் வாசனை வரக்கூடாதுன்னு ஏதோ ஒண்ணு நைட்டு கலந்துட்டு இருந்தாமா. என்னங்க இது இப்படி பண்ணிருக்கீங்க? மன்னிச்சிடுங்கம்மா. நான் எவ்வளவு சொல்லியும் அந்த பாவி கேட்கலம்மா. என் குழந்தை பொழைச்சதுக்கு நீங்க தாம்மா காரணம். மனசாட்சி கேட்கல, அதான் உங்ககிட்ட சொல்லிட்டேம்மா. தயவு செஞ்சு போலீஸ் கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்கம்மா. என் வாழ்க்கையே போயிடும். ஐயோ பெரியப்பா. Oh my God. இது புவனேஸ்வரியோட வேலையா தான் இருக்கும். எடுக்க மாட்டாங்களே. சொல்லுமாயா. கதிர், நீ எங்க இருக்க? கோவில்ல தானே? கோயிலுக்கு போல, வேலை இருக்குன்னு வெளியே வந்துட்டேன். என்ன விஷயம்? சரி, ஒண்ணுல விடு. அம்மா, என்ன மன்னிச்சிருங்கம்மா. இப்போ அது உண்மையை சொன்னீங்களே. நீங்க போய் குழந்தைய பாருங்க, போங்க. சாட்சியா அவளை என் பொண்ணா தத்தெடுத்துக்க போறேன். இனிமே மாயாவுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு யாரும் கேட்க கூடாது. இனிமே இந்த மாயா உங்க ஸ்வீகார புத்திரி. இனிமே அவ வாழ்க்கையிலையும் அவளுக்கு உங்க வாழ்க்கையிலையும் உறவும் உரிமையும் உண்டு. சீனுவுக்கும் மாயாவுக்கும் தான் கல்யாணம் நடக்க போகுது. இதுல எல்லாருக்கும் சந்தோஷம் தானே? ரொம்ப தேங்க்ஸ் பெரியப்பா. நீங்க இப்படி ஒரு முடிவு எடுப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. இந்த குடும்பத்துக்காக நீ எவ்வளவோ பண்ணிருக்க. உன் ஆசைக்காக நான் இதை பண்ணிருக்கேன். நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா கடைசி வரைக்கும் இந்த வீட்டுல வாழணும். உங்களுக்கு துணையா நான் இருக்கேன். இந்த குடும்பம் இருக்கும். நெருப்பு அவன் பக்கத்துல எடுத்துட்டு வர்றாரு. கண்டிப்பா பத்திக்க போகுது. அமைதியா இருங்க, நீங்களே காட்டி கொடுத்துறாதீங்க. யோ லிங்கம், வாயை வச்சுக்கிட்டு சும்மாரியா? அம்மா புவனேஸ்வரி, இந்த ஆளு கூட இருந்தாலும் பிரச்சனை, இல்லைனாலும் பிரச்சனை. கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க சொல்லு. ஏமா, நீ போன் பண்ண நம்பர்ல இருந்து மிஸ் கால் வந்திருக்குமா? பாருமா. கொடுங்கண்ணா, நான் பேசி தரேன். ஐயா, நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நீங்க தீ மிதிக்கலாம்.
இவன் இங்க வந்து நிக்கிறா, வரமாட்டான்னு தானே சொன்னீங்க? எனக்கும் அதான் புரியல. பெரியப்பா ஒரு நிமிஷம். ஏய் என்னடி, அண்ணன் தீ மிதிக்க போறாருல, இப்ப வந்து தடுத்துட்டு இருக்க? ஒரு நல்ல காரியத்தை கூட நல்லபடியா நடக்க விட மாட்டியே நீ. ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க. பெரியப்பா இப்ப நீங்க தீ மிதிக்க வேண்டாம். என்னாச்சு மாயா? ஏன் இப்ப தீ மிதிக்க வேணாம்னு சொல்ற? இவளுக்கு இதே ஒரு வேலையா போச்சு. நல்ல விஷயத்த நடக்க விடாம ஏதாவது ஒண்ணு பண்ணுவா. அண்ணன் நீங்க ஆரம்பிங்கண்ணே. பெரியப்பா வேண்டாம் ப்ளீஸ் இருங்க. ஏய் என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? வேண்டுதலுக்காக அண்ணன் இதை பண்றாருல, அது நடக்க கூடாதா உனக்கு? ஏன் தானே போட்டியில ஜெயிக்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? ஏய் சும்மா இரு. அவ என்ன சொல்ல வர்றாங்கறத முதல்ல கேட்போம், அவசரப்படாத. மாயா நீ சொல்லு மாயா, என்ன விஷயம்? ஒரு நிமிஷம் சித்தப்பா, ஒரு நிமிஷம். தனா அக்கா வாங்க. என்ன தனா, யார் இவங்கெல்லாம்? அது ஒண்ணும் இல்லம்மா, இவங்க பக்கத்து ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. இவங்களும் வேண்டுதலுக்காக அப்பா மேல மஞ்ச தண்ணியை ஊத்தணும்னு வந்திருக்காங்கம்மா. அப்பா தீ மிதிக்கிறதுக்கு முன்னாடி தண்ணி ஊத்தணும்ல, அதனாலதான் மாயா எனக்கு சொல்லியிருந்தா. இவங்க வந்த உடனே நான் தான் இவங்களை இங்க கூட்டிட்டு வந்தேன். என்னம்மா இது? சாமி கும்பிட்டு தீபாராதனை எல்லாம் காட்டியாச்சு. இதுக்கு மேல தண்ணியெல்லாம் ஊத்தக்கூடாது. ஆமாங்க, அவங்க சொல்றது சரிதானே. முதல்ல தீ மிதிக்கிடுங்க. ஆரத்தி காட்டினதுக்கு அப்புறம் தண்ணி ஊத்துறது நம்ம வழக்கத்திலேயே இல்ல. ஊத்தக்கூடாதுன்னு எதுவும் இல்லைல்ல. இவ ஒருத்தி பழக்க வழக்கத்தை மாத்துறதுலயே குறியா இருப்பா. அண்ணன் இவ பேச்செல்லாம் கேட்காதீங்கண்ணே, நீங்க தீ மிதிங்கண்ணே. அப்பா அவங்க பக்கத்து ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. அவங்களும் ஏதோ வேண்டிருக்காங்களாம்ப்பா. இவ்ளோ தூரம் வந்துட்டு அது நடக்காம போனா அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும்லப்பா. ஆமா பெரியப்பா, உங்க வேண்டுதல் நிறைவேறணும் தான் நீங்க இத பண்றீங்க. ஆனா அவங்க வேண்டுதலை நிறைவேற்றுறது உங்க கையில தான் இருக்கு. அப்பா அவங்க தண்ணி ஊத்தட்டுமே ப்ளீஸ். தனா நீ கொஞ்ச நேரம் பேசாம இரு. மாயா பிரச்சனை பண்ணணும்னே ஏதாவது பண்ணிட்டே இருப்பா. ஆமா, எது நடந்தாலும் இந்த பொண்ணு நடுவுல வந்து மூக்க நுழைச்சிடும். நம்ம ஊர் வழக்கத்திலேயே இது கிடையாது. எதுக்காக இப்ப இதை நம்ம மாத்தணும்? அண்ணே எதுக்கு நான் யோசிக்கிறீங்க? நீங்க தீ மிதிக்கிறத ஆரம்பிங்கண்ணே. மச்சான், அதான் மாயாவும் தனாவும் சொல்றாங்கல்ல, 2 பேர் தானே மச்சான். நீங்க பேசாம இருக்கீங்களா? அப்படியெல்லாம் பழக்க வழக்கத்தை மாத்த முடியாது. அண்ணே நீங்க இவர் பேச்சையெல்லாம் கேட்காதீங்கண்ணே, நல்ல நேரம் வேற போய்கிட்டே இருக்கு. பாருங்க சம்பந்தி, நீங்க சொன்னதுதான் சரி. நேரம் போச்சுன்னு வைங்களேன், அப்புறம் நீங்க நினைச்ச வேண்டுதல் நிறைவேறாம போயிடும். வேணும்னா அவங்க தீ மிதிக்கிறது முடிஞ்சதுக்கு அப்புறம் கால்ல தண்ணியை ஊத்துட்டோம். அது வழக்கத்துல இருக்கிறது தானே. உங்க ஒப்பீனியனை யாரும் இங்க கேட்கல. பெரியப்பா அவங்க நம்பிக்கையா வந்திருக்காங்க.
அப்பா ப்ளீஸ்ப்பா, அவங்க உங்களுக்கு ஊத்துற தண்ணிய அம்மனுக்கு ஊத்துறதா நினைச்சு பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நானும் என் அப்பா சரின்னு சொல்லுவாருன்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டேன். சரிம்மா, அவங்க ஊத்தட்டும். என்னண்ணா இப்படி சொல்றீங்க? ஏங்க ஏதாவது சாமி குத்தம் ஆயிட போகுதுங்க. அவங்க பக்தியோட சாமி கும்பிட வந்திருக்காங்க. பக்தியோட எது செஞ்சாலும் ஆத்தா அதை ஏத்துப்பா. இதுல எந்த சாமி குத்தமும் இல்லை. அவங்களை ஏமாற்றத்தோட அனுப்புறதுதான் தப்பு. அதுவும் அம்மனுக்கு ஊத்துறதா நினைச்சு அவங்க ஏன் மேல ஊத்துறாங்க. அது எனக்கு பாக்கியம்தான். நீங்க வாங்கம்மா. நம்ம திட்டம் ஒவ்வொன்றையும் தெரிஞ்சுட்டு இவ பெரிய பிரச்சனை பண்ணுறான். இவளுக்கு எப்படிங்க உண்மையெல்லாம் தெரியும்? கரெக்ட் டைமுக்கு 2 பொம்பளைங்களை கூப்பிட்டு வந்து தண்ணி ஊற்ற வச்சிட்டாலே. ஹலோ, தானா சொல்லு. மாயா, நீ கால் பண்ணியா? பெரியப்பா நெருப்பு மிதிக்க போறாரா? ஏதோ ஆரம்பிக்க போறாங்க. ஐயோ தனா, அது நடக்க கூடாது. ஏன்? பெரியப்பா மேல ஒரு ஆள் பெட்ரோல் ஊத்திருக்கான். ஐயோ, என்ன சொல்ற மாயா? ஆமா தனா, இது புவனேஸ்வரோட வேலைதான். நான் இப்பவே போய் அப்பா கிட்ட சொல்றேன். இல்ல இப்ப வேண்டாம். அப்புறம் பெரியப்பா வேண்டுதல் தடைப்பட்டுரும். அது தடை இல்லாம நடக்கணும். அப்ப என்னதான் பண்றது? நான் சொல்ற மாதிரி பண்ணு. உடனே 2 லேடிஸை ரெடி பண்ணு. சரி, நான் உடனே பண்றேன். ஆமாப்பா, நான் சொல்லியிருக்கேன், வரேன்னு சொல்லியிருக்காங்க. சீக்கிரம் வந்துருவாங்க. ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல. ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. ஐயா, ஆத்தா மனசு குளிர்ந்திருக்கு ஐயா. நீங்க நினைச்ச காரியம் கண்டிப்பா நடக்கும். உங்க பொண்ணு உங்களுக்கும் இந்த ஊருக்கும் பெருமை தேடி தருவா. சரிங்க ஐயா, மத்த சடங்கெல்லாம் நம்ம முடிச்சிடலாங்க ஐயா. வாங்க ஐயா. மாயா, நல்ல வேளை மாயா, நான் பயந்த மாதிரி எதுவுமே நடக்கல. ஆமா, நீ எதுக்கு கடைசி நேரத்துல அந்த 2 பொண்ணுங்களை கூட்டிட்டு வந்த?
கண்டிப்பா அதுல ஏதோ ஒரு காரணம் இருக்கும். என்ன மாயா அது? ஆமா பெரியம்மா, பெரியப்பாவை காப்பாத்ததான் அப்படி பண்ண. என்ன சொல்ற? அந்த புவனேஸ்வரி பெரியப்பாவை கொல்றதுக்கு திட்டம் போட்டிருக்கா. என்ன மாயா சொல்ற? ஆமா பெரியம்மா, பெரியப்பா மேல கடைசியா ஒரு ஆளு தண்ணி ஊத்துனானா? ஆமா, ஒரு ஆளு. ஆனா இதுக்கு முன்னாடி அவரை பார்த்த மாதிரியே தெரியலையே, என்னாச்சு? அந்த ஆளு புவனேஸ்வரியோட ஆள் தான். அவன் பெரியப்பா மேல ஒரு கெமிக்கலை பெட்ரோல்ல கலந்து ஊத்திருக்கான். கடவுளே, என்ன மாயா சொல்ற? அப்படியா? தீ மிதிக்க போறாரா? என் தாலியை பறிக்கிற அளவுக்கு அவ வந்துட்டால. இதுக்கு மேலேயும் நான் அவளை சும்மா விட மாட்டேன். நாம யாருன்னு இந்த புவனேஸ்வரிக்கு காட்டுவோம். நினைச்ச காரியம் மொத்தமா கெட்டு போச்சு. ஆமாங்க, அந்த மாயா சரியான நேரத்துக்கு வந்து திடீர்னு காரியத்தை கெடுத்துட்டா. அவ எப்படி தெரிஞ்சுக்கிட்டு வந்தான்னு எனக்கு ஒண்ணுமே புரியலைங்க. ரகுராம கொலை பண்ண ட்ரை பண்ண விஷயம் மட்டும் தெரிஞ்சிச்சு, அவ்வளவுதான். ஏய் புவனேஸ்வரி, புவனேஸ்வரி, போனா போகுதுன்னு உன்னை இத்தனை நாளா விட்டு வச்சது தப்பா போச்சு. கடைசியில என் புருஷ உயிரையே எடுக்க பார்த்தல நீ. ஏய், என்ன உளறிக்கிட்டு இருக்க? சீ, வாயை மூடு. நீ பண்ண கேவலமான காரியம் எல்லாம் எனக்கு தெரியும். ஒரு ஆளுக்கு காசை கொடுத்து பெரியப்பா மேல பெட்ரோல் ஊத்த சொல்லிருக்கல. நீங்கெல்லாம் மனுஷ ஜென்மம் ஆடி. உனக்கெல்லாம் ஈவி இறக்குங்கிறதே கிடையாதா? ஒரு பாவமும் அறியாத அந்த மனுஷன் உயிரை எடுக்க பார்த்திருக்கல. இத்தனை நாள் உன்னை விட்டு வச்சம் பாரு, அதுதான் தப்பு. என் புருஷனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேன்னு நினைச்சியாடி? உன்ன ஏய், ஜானகி வேண்டாம். என்ன பண்ற? அச்சோ, இவனை இப்படி போட்டு அடிக்கிறா?
விடு விடு என் தங்கச்சி விடு. மாயா பெரியம்மா இவளை புடிச்சு கட்டு. ஏய், என்ன பண்றீங்க? ஏய் வேண்டாம். சொன்னா கேளு. இவ இப்படி இழுக்கிறாளே, கட்டி வச்சு அடிப்பா போல இருக்க. என்ன பண்றீங்க? விடுங்க. என்ன பண்றீங்க? ஏய் ஜானகி, மரியாதையா என் தங்கச்சி விட்டு. ஏய் வேண்டாம். சொன்னா கேளுங்க. மரியாதையா என் தங்கச்சி விட்டுருங்க. ஏய் ஜானகி, பெரியம்மா ஜானகி வேண்டாம். நெருப்ப வச்சு விடுங்க, போய் சேரட்டும். வேண்டாம் ஜானகி. ஏய் ஜானகி, கேக்குற என்ன விட்டுரு. வேண்டாம்.